யோ ஏட்டு ஐயா வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்கியா? தேங்க்யூ சார். வாழ்க்கையில முதல்ல இப்பதான் காசு கொடுத்து பிரியாணி வாங்கினாரு, அதை தட்டி விட்டியா? தம்பி உன் கையை காலா நினைச்சு கும்புற, இனிமே ஸ்டேஷன் பக்கம் வராத சொல்லிட்டேன் சார். என் கை காலா மாறிச்சு, காலு கையா மாறிச்சு சார். ஐயோ இருந்த 2 முட்டையும் கீழே உருட்டி விட்டானே, நான் ஏதோ தம்பி இன்னும் ஸ்டேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு லீவுடா, கேட்ட எடுத்து போடுறா. வணக்கம். வணக்கம். நான் தான் சொம்பு விநாயகம். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லேண்ட் வேணும், நீங்க தான் எப்படியாவது பார்த்து முடிச்சு கொடுக்கணும். ஆமா, அமௌண்ட் எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10 சி. அடடே ஆரியா தம்பி, நம்ம கஸ்டமர் ஆரியா தம்பி. வணக்கம் சார். சூர்யா. 2 பேருமே ஹீரோ தானே? ஆஹா, பார்த்தாலே தெரியுது நம்ம புது வீடு ஓஹோன்னு வாழ்க்கையை மாத்தி இருக்குமே. 2 நிமிஷம் கொஞ்சம் ஓரமா வரீங்களா? ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன், பேசிட்டு வந்துடுறேன். என்ன தம்பி, என்ன வீடு வாங்கணுமா கொடுக்கணுமா எப்படி சொல்லுங்க, முடிச்சிடுவோம். வாங்க. ஒன்றும் புரியல தம்பி. புரிய வைக்கிறேன் வாங்க. என்ன என்ன இங்க கூட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன இழிச்ச வாங்கி நினைச்சியா? சார், என்ன தனியா கூப்பிட்டு அடிச்சீங்க பாத்தீங்களா? ஐ அம் அப்ரிசியேட்டட். என்ன பிரச்சனை? யோ, அந்த வீட்ல பேய் இருக்கியா? பேயா? இதெல்லாம் முன்னாடியே விசாரிச்சு சொல்றது இல்லையா? என்ன தம்பி, ஒரு வீடு வாங்கினா பட்டா வாஸ்து இதுல ஏதாவது வில்லங்க இருக்கான்னு தான் பார்க்க முடியும். பேய் இருக்குன்னு எப்படி தம்பி பாக்குறது? உங்களுக்கு செட் ஆகலைன்னா சொல்லுங்க, வேற வீடு பார்த்து தரேன். எங்க அப்பாக்காக ஆசைப்பட்டு வாங்கின வீடு, அதெல்லாம் விற்க முடியாது. அப்படின்னா ஒரு வழி இருக்கு. கூப்பிடுறா அந்த காட்டேரிய. வாங்க 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 வாங்க. ஜெயிச்சதான் மலையாள மந்திரவாதி. பேய் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, பிச்சு உதறிடுவாங்க. எங்க இருக்கு அந்த பேய்? எங்க இருக்கு? எங்க அந்த பேய்? ஓம் நம சிவாய. நீங்கள் ஒன்றும் பேடிக்க வேண்டாம். நீங்களுக்கும் நீங்கள் குடும்பத்துக்கும் ஒரு குழப்பமும் வராது. ஓம் ரீம் ஜோம். ரத்தம். ఈ వీట్ల భయంకరమైన పిశాచి ఉండాను. సాధారణ పిశాచి అల్ల. శిష్య పూజకి రెడీ పన్నే. ఈ ఎలుమిచ్చంబళం ఎవిడ పోగుదో అవిడదాన్ పిశాచి ఉండు. పిశాచ కాటు పో. நீங்கள் எல்லாம் இவ்விடத்திலே நில்லுங்க. ஞான் அப்பே எடுத்து போய் சம்சாரிச்சிட்டு வரா. இப்படி வா. வரமாட்டேன். இப்படி வா செல்லம். வரமாட்டேன். வாமா. பயமா இருக்கு. வரமாட்டேன். செல்லம் வா. வரமாட்டேன். ഞാൻ ஏதோ செய்யல. வா. வேண்டாம், வரமாட்டேன். ഞാൻ അങ്ങനെ വരട്ടെ. வேண்டாம். வா. ரிங்க 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 ரே. டார்லிங் டார்லிங். என்னண்ணே மந்திரவாதி மந்திராபேடி மாதிரி நடந்துக்கிறா? போகலாமா? எங்க இத்தனை நம்ம கூடவே இருக்கிறோம், நம்மகிட்ட கேட்காம அவட்ட கேட்கறான். இங்கன செய்தீங்கள் பேய் புறத்து போகும். ഞാൻ ரெடி, நீங்கள் ரெடியா?
எதுக்கு? நான் தான் சொல்லி கொடுக்கணும். நம்மளும் போகலாமா? இப்படி எல்லாம் நடக்கணும்னு நாம நினைக்கவே இல்லனே. ஏய், எங்க வச்சுக்கலாம்? எங்க வேணாலும் வச்சுக்கலாம். சரி, எடு எடு. எங்கே வா? இവിടെதான். ശരി, നീ എടുക്കില്ല, ഞാൻ തന്നെ എടുക്കണം. முதல்ல சரக்கடிക്കാം, പിന്നെ மச்சதெல்லாம். മനസ്സിലായേ? ஏய், இங்கெல்லாம் நடக்கிறத பார்த்தா நீங்கெல்லாம் பேய் ஓட்டுற மாதிரி தெரியல. வேற என்னமோ நடக்குதுங்க. ஏய், பேய் ஓட்டுறது முக்கியம் இப்ப. யோ, என்னப்பா? சார் சார் சார், சார் இப்படி எல்லாம் பண்ணா பேய் தானா கிளம்பிடுமா சார்? யாரெങ്കിൽ முதல்ல? சண்டை வேண்டாம், 2 பேரும் வாங்க. சரி செய்ய. டேய், என்னடா நடக்குதுங்க? வரு. பேரு வாங்கி கொடுத்தது குடிக்கிறதுக்கு, பாக்குறதுக்கு இல்ல. குடிங்க, என்ஜாய். தம்பி இங்க வாங்க. என்ன ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே ஆளை காணோம்? அது ஏன் சார் கேக்குறீங்க? ஒரு வாரமா ரோட தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. நீங்க வேற சார். வீட்ல ஒரு பேய், பாப்பா, அதோட ஒரு பிரச்சனை. தைரியமா சொல்லுங்க தம்பி. சார், சோஃபா அடிக்குது, டேபிள் அடிக்குது, அது வேற கவுண்டமணி சார் வேற அடிக்கிறாரு. கவுண்டமணி அடிக்கிறாரா? சார், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மீசக்கார பேய்கிட்ட. வாப்பா, அட வா. யோ வாயாங்க. முட்டா நம்பியார் அடிச்சிட்டா பீலாம் விடுவோம் போல இருக்கேன். உலகத்துல கவுண்டமணி ஒரு ஆளை மட்டும் தான் அடிப்பாரு. அது செந்தில மட்டும் தான். இதே தான் அந்த ஆட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் சொன்னாங்க. ஆட்டு போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லையா, உலகத்துல எங்க கேட்டாலும் இப்படி தான் சொல்லுவாங்க. எதுக்கு ஏன் பயப்படுற? என்ஜாய் பண்ணியா? இந்தயா குடியா பீர. குடியா, என்ஜாய். குடி சார். குடி. வேணாம் சார். சூப்பர். சார், சொல்லுங்க சார். உங்க வீட்ல பாதத்தோட ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காங்களா, அது யாரு? அது வீட்டுக்கு வரும்போதே இருந்தது சார். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. நைட்டு 12 மணிக்கு யாருக்கும் தெரியாம அதை தூக்கி போட்டு நடு வீட்டில் உடைச்சிருக்கேன் சார். உடைச்சா மட்டும் போதாதுரா, அதை நல்லா பேக் பண்ணி எங்க 4 தெருவா இருக்கோ அதை 4 வீசி. அதை பண்ணி வேற ஏதாவது இடகுடமா எடுப்போம் சார். நான் சொல்றது கேள்றா, குறுக்க பேசாத. கொஞ்சம் அசால்ட்டா இருந்த உயிருக்கு ஆபத்து. நான் சொன்னதை செய். சிக்கன். எதுக்கு? நீ 99 மார்க் எடுத்தல? ஆமா. அதுக்காக உனக்கு சிக்கன் 65 செஞ்சு தர போறேன். இந்தா புடி.
Ah!